நாம ஸ்கூலுக்கு போகாதது நம்ம தப்பு தான். எனக்கு சிக்னல் கிடைக்கல, அதனால தான் உன் கூட கம்யூனிகேட் பண்ண முடியல. அந்த சேட் கூட ஒரு பெரிய டிஸ்கஷனா போச்சு. எல்லாம் நானே வந்திருப்பேன். இந்த விளக்கம் எதையும் கேட்கறதுக்கு அவ தயாரா இல்ல பிரசாத். எப்பவுமே பார்க்குக்கு சத்யா கூட போறதுன்னா போகட்டும் மாமான்னு கேப்பா. இன்னைக்கு கேட்கவே இல்ல. என்ன வேணும்? இன்னைக்கு நீ ரொம்ப உடைஞ்சு போயிருக்க. கோபமா போறவளுக்கு சொல்லிட்டு போகணும்னு தோணி இருக்காது. தட்ஸ் ஆல். என்னை விட்டு என் பொண்ணு விலகுறாளோன்னு தோணுது பிரசாத். சம்திங் மனசுக்குள்ள ஒரு குழப்பம். பெருசா எதையாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சு எதையாவது மிஸ் பண்ணிடுவேனோன்னு பயமா இருக்கு பிரசாத். பயப்படாத வினோ, அப்படி எதுவும் நடக்காது. வரட்டும், அவளை நான் சமாதானப்படுத்துறேன். சொல்லு வினோ. ஸ்கூலுக்கு நான் போகாத மாதிரி நீயும் தானே போகல. சிவானிக்கு உன் மேலேயும் தானே கோவம் இருக்கும். இல்ல, இருக்காது. பொம்பளை பிள்ளைங்க எப்பவுமே அப்பாவை மன்னிச்சிருவாங்க. அவங்க கோவம்லாம் அம்மாக்கள் மேலதான் இருக்கும். வேணா பாரேன், அவ என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. பாக்கலாம். அவ 2 பேர் மேலேயும் தான் கோவமா இருந்தா. நீயும் செமத்தியா அவகிட்ட வாங்க போற பாரு. சான்ஸே இல்ல. அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிற உறவு எப்பவுமே மாறாது. அத உனக்கு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் பார். அப்பா, போன்ல யாருப்பா? என்னடா போன்ல யாரு? இல்ல, நான் குளிக்க போனப்போ போன் வந்தது. நீங்க கூட இருக்க, ஆனா தர மாட்டேன்னு சொன்னீங்களேப்பா. வாயை மூடிக்கிட்டு டியூஷன் கிளம்ப வழிய பாரு. இல்ல, எனக்கு ஏதோ போன் வந்திருக்குமோன்னு நினைச்சேன். காமாச்சி, இவன் டியூஷன் கிளம்புறானா இல்லையான்னு கேளு. அப்பா, டென்ஷன் ஆகாதீங்கப்பா. டென்ஷனே ஆகாதீங்க. நான் டியூஷனுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க டிரைவர், சின்சியரான டிரைவர். நீங்க டிரைவர், சின்சியரான டிரைவர். டியூட்டி டைமுக்கு பர்ஃபெக்ட்டா போயிட்டு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வரைக்கும் உங்களை யாரும் தேட மாட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லப்பா. கிரிக்கெட் டீம்ல நான் தான் முக்கியமான ஆளு. எந்த டீமோட விளையாடலாம், எப்போ விளையாடலாம், எந்த ஓவர்ல விளையாடலாம், பெட்டிங்கா நான் பெட்டிங்கா எல்லாத்துக்கும் என்னதான்ப்பா தேடுவாங்க. எனக்குள்ள ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஃபால்ட்னாலும் மாணிக்கண்ண என்னதான் தேடுவாரு. அதுவும் சிட்டி என்ன நான் இல்லைன்னா முடியவே முடியாது. ஆமாங்க, அவன் சொல்றதும் சரிதான். இந்த போன்ல எப்ப பார்த்தாலும் பாலா இருக்கிறானா தான் கேக்குறாங்க. இப்ப கூட அவனை கேட்டுதானே போனே வந்துச்சு. அப்படியாப்பா? யாருப்பா பண்ணா? பாலா, அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான்னு அங்க இங்க போயிட்டு இருக்க கூடாதுரா. பேசாம இங்கிலீஷ் வாத்தியார் வீட்டுக்கு போயிட்டு இங்கிலீஷ் படிச்சுட்டு சும்மா தசு புசுன்னு பேசணும். அப்படியே உங்க அப்பா வாயடிச்சு போயிடுவாரு. இப்பவே அவர் வாயடிச்சு போய் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. விடு, நான் பாத்துக்கிறேன். ஏய் நில்றா. நான் அந்த வாத்தியார் வீட்டு வழிதான் போறேன். வா, உன்னை இறக்கி விட்டு போறேன். இல்லப்பா, நான் நடந்தே போறேன். டேய், இன்னைக்குன்னு பார்த்து உங்க அப்பாவே உன்னை அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாரு. ஏன்டா மறுக்கிற? சரின்னு சொல்லேன்டா. இல்லம்மா, அவர் எப்பவுமே பைக்லயே கூட்டு போக மாட்டாரு. இன்னைக்கு மட்டும் எதுக்கு கூட்டு போனா? டேய், உன்னைய கூட்டு போகணும்னு எனக்கு வேண்டுதல் இல்ல. அந்த பக்கமா போறேன், உன்னை இறக்கி விட்டு போறேன்னு சொன்னேன். போடா, உங்க அப்பா கூட போடா. கடைசி வரைக்கும் அப்பா பைக்ல போக மாட்டேன்னு ஒரு லட்சியமா வச்சிருக்கமா. நான் நடந்தே போறேன். டேய், பைக்ல தானே வரமாட்டேன், சைக்கிளை கூட்டு போறேன் வா. அப்பா, டேய், எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லடா. அதே உன்னை கூட்டு போறேன்னு சொல்றேன். நீ டியூஷன் போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிருவியான்னு சந்தேகமா இருக்கு. படிக்க போற பிள்ளை மாதிரியா கிளம்புறான்? அவன் என்ன பண்ணாலும் ஏன் திட்டிட்டே இருக்கீங்க? அவனுக்கு என்னங்க குறைச்ச? படிக்க போறவன் கையில ஒரு நோட்டு பேனா வேணா? போடா, போய் நோட்டு புஸ்தகம் எடுத்துட்டு வா. ரெண்டு ஒரு நாளைக்கு கண்ணும் கருத்துமா இவனை கூட்டு போயிட்டு கூட்டு வந்தா தான் சரியா வருவான்னு நினைக்கிறேன்.
அண்ணா மாணிக்கண்ணே, நான் அப்பா கூட வெளியே போறேன். ஒரு 12 மணிக்கா வந்துடுறேன். சீக்கிரம்டா. அம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாடா. உட்காரு. சிவானி, ஹலோ, நான் உங்க கூட பேச மாட்டேன். உங்க 2 பேர் மேலயும் நான் பயங்கர கோவமா இருக்கேன். ஹலோ. நானும் உன் கூட பேசுற ஐடியால இல்ல. எனக்கும் உன் மேல பயங்கர கோபம், தெரிஞ்சுக்க. நீங்க தான் பேரண்ட்ஸ் மீட்டிங் வரல, நான் தான் கோவமா இருக்கணும். நீங்க எதுக்கு கோவமா இருக்கீங்க? அப்பா காரணம் இல்லாம கோவப்பட மாட்டேன்னு தெரியும்ல. அப்பாவோட கோபத்துக்கு காரணம் இருக்கு. அத நாம இப்ப பேச வேணாம். இல்ல, நீங்க என் மேல கோவப்படுறதுக்கு ரீசனே இல்ல. இருக்கு இருக்கு இருக்கு. நான் உன் கூட பேச மாட்டேன். என்ன ரீசன் சொல்லுங்க. ஸ்கூல் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு நான் வராதுக்கு நீ டாடிய மன்னிச்சேனா நான் கோவப்படுறதுக்கான காரணம் சொல்லுவேன். சரி, ஓகே, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். இப்ப சொல்லுங்க, ஏன் மேல இதுக்கு கோவப்பட்டீங்க? அது இருக்கட்டும். அம்மா கூட சண்டை போட்டியா? ஆமா, அவங்க ஸ்கூலுக்கு வரல, அதான் அவங்க மேல கோவம். அம்மா ஒரே அழுக தெரியுமா? அச்சச்சோ, நீ தான் எப்படியாச்சும் அவங்கள சமாதானப்படுத்தணும். அவங்க மிஸ்டேக் தானே பண்ணாங்க, அதுக்கு தான் நான் சண்டை போட்டேன். அவங்க மிஸ்டேக்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா? சரி, நீங்க எதுக்கு ஏன் மேல கோவமா இருக்கீங்க? அதெல்லாம் அப்புறம். முதல்ல அம்மாவோட கிரைங்க ஸ்டாப் பண்ண வேணாமா? அம்மா இங்க. பெட்ல படுத்துட்டு ஓன்னு ஒரு பெரிய கிரை. கண்ணீர் அப்படியே ஆறு மாதிரி ஓடுது. அப்படியா? ம். நான் ஒண்ணுமே சொல்லலையே. பேரண்ட்ஸ் மீட்டிங் இல்லாத ஸ்கூல்ல சேர்த்து விடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு தான் கிரைங். அதுக்காகவா? சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அம்மா கிட்ட சாரி கேட்கலாமா? கேட்கலாம். நீங்க எதுக்கு ஏன் மேல கோவமா இருக்கீங்க? அதெல்லாம் அப்புறம். முதல்ல மம்மியை பார்க்குறோம், சாரி சொல்றோம். சரியா? சரி, வாங்க போலாம். சரி, டாடி மேல ஒன்றும் கோவம் இல்லையே? இருக்கு, ஆனா இப்ப காணாம போயிடுச்சு. சரி, வா போலாம்.